ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, யூடியூப்பில் வந்து காசு நமக்கு கொட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதிமுறைகள் வந்து இருக்குது. அதுபடி பண்ணால் தான் உங்களுக்கு காசெல்லாம் வரும். ஏன்னா மானிட்டைசேஷன் வாங்குறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. 4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து மானிட்டைசேஷன் வந்து வாங்கியிருந்தாங்க. அப்போ ரீயூஸ்டு போட்டிருந்தா கூட அவங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து நம்ம டெய்லி நம்ம போட்டாலும் மானிட்டைசேஷன் வாங்கியிருந்தாங்க. ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது. போட்டிருந்தீங்கன்னா சேனலே டெலிட் பண்ணிடுறாங்க, இல்லை சேனலே தூக்கிறாங்க. இப்படி நிறைய வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லை மானிட்டைசேஷனை கேன்சல் பண்ணுறாங்க. இப்போ உள்ள விதிமுறைகள் நிறைய வந்து மாறி இருக்குது. அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பணம் வரணும் அப்படின்னா நம்ம வந்து முதல்ல வந்து ஒரிஜினல் வந்து தான் வந்து போட வேண்டியதாக இருக்கும். டூப்ளிகேட் வந்து போட ரீயூஸ்டு இப்போ வேறு ஏதாவது ரீயூஸ்டு அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் பார்த்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் இங்கே போடுறோம் பாருங்கள், அதுக்கு பேர் தான் ரீயூஸ்டு. இல்லை ஒரு தடவை நீங்கள் லாங் வீடியோ போட்டிங்க அப்படின்னா அதை வந்து அழிச்சிடணும். அதே திரும்ப நீங்கள் ஷார்ட்ஸில் போட்டிங்கன்னா அதுதான் யூஸ்டு. அந்த மாதிரி ஒரு வீடியோக்கள்லாம் வந்து திரும்ப திரும்ப வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா வாட்ச் ஹவர்ஸில் வந்து பண்ணும்போது அதுவும் வந்து ஆட் ஆகும். அப்போ கண்டிப்பாக வந்து மானிட்டைசேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தா மானிட்டைசேஷன் அப்படி இப்படி சொல்லி புரண்டு நம்ம மானிட்டைசேஷன் வாங்கிட்டோம் அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வந்து வியூஸ் வந்து நம்ம பார்க்கணும். அந்த வீடியோவை பார்த்தா தான் நமக்கு காசு. சரி, நீங்கள் மானிட்டைசேஷன் வாங்கிட்டீங்க, ஆனால் வந்து எனக்கு காசே வரல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா மானிட்டைசேஷன் வாங்குறதுக்கு தான் அந்த $100 வந்து சேர்க்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு வந்து தெரியும். எனக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இன்னொரு சேனலில் அந்த $100 வாங்குறதுக்கு ஃபஸ்ட்டு $10 வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 மாதம் ஆச்சுன்னு சொல்லலாம். மாதமே $1/2 $1/4 தான் வந்துச்சு. நிறைய வந்து இருந்தால் சீனு போயிடுவாங்க. இருந்தாலும் பொறுமை அவசியம். பொறுமையாக இருந்து அதோட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு $100 வருதுங்கிறது அவ்வளோ. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேனலில் 2-3 மாதத்துக்கு ஒரு தான் வந்து வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவு வரணும் அப்படின்னா உங்கள் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வீடியோ நிறைய வியூஸ் போகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிங்க மட்டுமா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து உங்களுக்கு பணம் வர வாய்ப்புகள் இருக்குது. டாலர்கள் வரணும் அப்படின்னா அவர் தேசப்பட்டங்காரர் கிடையாது. மக்கள் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு தக்கனதான் வீடியோக்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போடணும். இன்ட்ரெஸ்டிங்காக போட்டால் கூட பார்த்துருவாங்களா கேட்டால் கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க தான் சொல்லணும். நம்ம சேனலில் எந்த வீடியோ அதிக வியூஸ் வருது அப்படின்னு பார்க்கணும். எந்த நேரத்தில் எல்லாத்துக்குமே இருக்குது. எந்த நேரத்தில் போஸ்ட் பண்ணுறது, எந்த நேரத்தில் பறக்கிறது, அதுக்கு தக்கனதை நீங்கள் வந்து அப்படிலாம் வந்து போஸ்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து மானிட்டைசேஷன் வாங்கி வந்து உங்களுக்கு பணம் வந்து வரும். நிறைய பேர் வாங்குறாங்க. இப்போ வீடு வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க, பைக் வாங்குறாங்க. நாங்கள் யூடியூப்பில் சம்பாதிச்சு நான் இன்றைக்கி ஓஹோன்னு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கெல்லாம் 5 காசு கூட வரவே மாட்டேங்குதே நினைக்கலாம். இதுக்கெலாம் என்ன காரணம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு மானிட்டைசேஷன் கஷ்டப்பட்டு வாங்கினாலும் அவ்வளோ ஈஸியாக வந்து டாலர் வந்து வைக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்கள்லாம் ரொம்ப கவனமாக வந்து போடணும். போடும்போது மக்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் வந்து காசு வரும். இப்போ மக்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா டாலர் வந்து ஒரு மாதமே வந்து பார்த்திங்கன்னா $4 $5 வராது. அதுக்கப்புறம் $100 எந்த காலத்தை சேர்த்து எந்த காலத்தை வாங்க முடியும். அதனால் மக்களுக்கு உங்கள் சேனலில் எந்த வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்து அதுக்கு தக்கன அந்த மாதிரி வீடியோக்கள் போட்டால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப பார்ப்பாங்க. அப்போ தான் நமக்கு காசு வந்து நிறைய வரும். அது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு வேலையாக கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லலாம். ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்கள் சேனலில் வந்து பார்க்க வைக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான ஒரு காரியம் கிடையாது. எந்த வீடியோ நிறைய வந்து விரும்பி பார்த்துருக்காங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி வீடியோக்கள் வந்து போடலாம். பார்ட் 2 பார்ட் 3 அப்படி போடும்போது கண்டிப்பாக வந்து வியூஸ் வந்து போகும். மக்களுக்கு வந்து ஒவ்வொரு சேனல்லையும் பல வகை சேனல் வந்து இருக்குது. விளாக் சேனல் இருக்குது, சமையல் சேனல் இருக்குது, பக்தி சேனல் இருக்குது. இப்போ எல்லாமே நீங்கள் மிக்ஸாக போடுறீங்க அப்படின்னா உங்கள் சேனலில் எந்த வீடியோ நிறைய வியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லி அதை மாதிரி ஒவ்வொரு வீடியோ ஒரு வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கீங்க, மக்கள் வந்து பார்க்கவே இல்லைன்னா அவங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். மானிட்டைசேஷன் வாங்கி யூஸ் கிடையாது. அப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒவ்வொரு வீடியோவையும் வந்து பார்த்திங்கன்னா போடணும். ஒரு வீடியோ நீங்கள் போடுறீங்க, வியூஸ் வரல, சரி அடுத்த வீடியோ வந்து போட்டு பாருங்கள். இப்படி மாறி மாறி பாருங்கள் எந்த வீடியோ வியூஸ் அதிகமாக இருக்குது சொல்லிட்டு தொடர்ந்து வந்து போட்டால் மட்டும்தான் வந்து மானிட்டைசேஷன் வாங்கி பைசா வாங்க முடியும். ஏன்னா அவ்வளோ ஈஸியான ஒரு காரியம் கிடையாது. ஏன்னா மானிட்டைசேஷன் வாங்கின அந்த டாலர் வந்து சேர்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு நாளைக்கு $1 தான் வந்தால் கூட 3-4 மாதம் ஆகும். கிட்டத்தட்ட $100 அப்படிங்கும்போது 3 மாதத்துல எத்தனையோ பேருக்கு $92 கூட வந்திருக்கு. அப்போ கிட்டத்தட்ட வருஷத்துக்கே 3 தடவை தான் $100 எடுத்துக்குவாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதனால் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ வந்து போடுங்க. உங்கள்
சேனலில் யார் என்ன வீடியோ வந்து அதிகம் பார்க்குறா சொல்லி அந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய போஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து போகும். அதுமாதிரி மானிட்டைசேஷன் கிடைக்குன்னா முடிஞ்ச வரை அதுக்கப்புறம் ரீயூஸ்டு இதே போடாதீங்க. ரீயூஸ்டு போடுறதுனால தான் பிரச்சனையே வருது. இன்றைக்கி நம்ம வந்து வியூஸ் நிறைய வரும் ரீயூஸ்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ரீயூஸ்னால் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வரும். ஏன்னா ரீயூஸ்டுக்காக நம்ம போடுறோம், நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பிரச்சனையில் வந்து முடியும், சேனலே வந்து எடுத்துருவாங்க. அதனால் முடிஞ்ச வரை இப்போலாம் வந்து யூடியூப்பில் அப்படிலாம் அனுமதியே கொடுக்க மாட்டாங்க. ஆரம்பத்தில் நான் 4-5 வருஷத்துக்கு முன்னால் இன்னொரு சேனலில் வாங்கினேன். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்போ வந்து ரிவ்யூஸ் நிறைய வந்து சேனலே இருந்துச்சு. அப்போ கூட மானிட்டேஷன் வந்து கொடுத்தாங்க, ஒன்றுமே சொல்லலை. அதுக்கப்புறம் டெய்லி கூட 2 ஷார்ட் போடுவேன். மக்கள் அப்போ கூட ஒன்றுமே அவங்க சொல்லலை. ஏன்னா அப்போ 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து இருங்க. அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து யூடியூப்பில் வந்து பணங்கிறதே பார்க்க முடியும். பணம் கொட்டுதுன்னா அது வந்து அவங்க வீடியோ லட்சக்கணக்கான பேர் பார்த்தா தான் வரும். 1000க்கு இவ்வளோ கொடுக்குறாங்க, லட்சம் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறைய பணம் வரணும் அப்படின்னா நிறைய வீடியோ வந்து லட்சக்கணக்கில் பார்த்தா மட்டும்தான் நம்ம நிறைய பணம் வரும். இல்லைன்னா பணங்கிறதே வந்து யூடியூப்பில் பார்க்கவே முடியாது. சும்மா வந்து சொல்கிறாங்க தவிர எல்லாருக்குமே வர ஏதோ 1-2 பேருக்கு லட்சக்கணக்கில் வரலாம். அதுக்காக எல்லாருக்குமே லட்சக்கணக்கில் வருமா கேட்டால் அவங்கவுங்களே அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க. சாதாரண ஒரு பைசா வர்றதுக்கே இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டப்படுது. அப்படி இருக்கும்போது நிறையலாம் வந்து வராது. ரொம்ப கஷ்டப்படணும். காலையிலேருந்து ராத்திரி டெய்லி அதே மாதிரி வீடியோ போடணும். டெய்லி வீடியோ போட்டால் தான் வந்து உங்களுக்கு காசு வரும். தினந்தோறும் நீங்கள் வீடியோ போடணும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா போடும்போது கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து நல்லா வளரும். நன்றி, வணக்கம்.